ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டாபிக்ஸ் 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச கனவா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் ஒரு 400 கிராம் கனவா நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணும்போது அந்த பிளாக்காக ஒன்று இருக்கும், அதை கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளியும். இதுக்கு தேவையான அளவு நான் 10லேருந்து 15 பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு. அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள், இது வெறும் சில்லி பவுடர், கொஞ்சம் சோம்பு, அடுத்து சுவைக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக போடுறது கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நான் முதல்ல இந்த கனவாவை குக்கரில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது டைரெக்டாக வானலில் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ரப்பரியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 2லேருந்து 3 விசில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக குக் ஆகிடும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அந்த ரப்பரி மாதிரி இருக்காது. இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு அந்த கிரேவி அந்த வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. உப்பு நான் இப்போ கொஞ்சம் உப்பு தான் போடுறேன் அந்த டேஸ்ட்டுக்காக. ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், சின்ன டீஸ்பூனில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 விசில் வந்ததுமே நல்லா ஒரு பஞ்சு போல் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியதுதான். பாருங்க, நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அந்த தண்ணியில் அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வானல் போட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துறேன். வெங்காயம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நான் இதெல்லாம் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம கனவா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். எப்போவுமே உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு அதிகமானாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த வெங்காயம் பூண்டு அந்த இஞ்சி எல்லாமே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துறேன். நறுக்கி வச்ச 2 தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சிம்மில் வைங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு பவுடர் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது, நல்லா வாசனையாக நல்லா இருக்குது.
இப்போ ஆல்ரெடி அந்த வேக வச்ச கனவாவை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, கனவா தண்ணி, அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி சிம்மில் வேகட்டும். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்துடலாம். வாவ், நல்லா வெந்திருக்கு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா டீப் ஃப்ரை பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் கனவா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஞ்சு சுகர் சேர்த்துக்கலாம். அது வந்து அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான கனவா ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்கு. எனக்கு இந்த ஸ்டேஜே ஓகேன்றதுனால நான் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கூட ஒரு 3 to 4 minutes வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நிறுத்திக்கோங்க. பாருங்கள், சூப்பரான யம்மியான ரொம்ப டேஸ்டியான கனவா ஃப்ரை ரெடி ஆகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.